ஒரு வாழலாம். அப்பா எவ்வளோ எவ்வளோப்பா? 250 ரூபா. நான் வாங்கினது 50 ரூபாய்க்கு. ஏய் அப்பா டிஎஸ்பியில் உள்ள வச்சிருவாங்கடா உன்னை. ஆஹா, ஐயோ மூச்சு இருக்கான்னு பாக்கணுமே. ஐயோ செத்துட்டானே. இவனு போய் புதைச்சுதான் அவனு, வேற வழியே இல்ல. செருப்பு விடுறா. ஆஹா, சாவி இங்கதான் வச்சிருக்கானே. அப்ப அவன் சைக்கிள் இங்க எங்கேயோ தான் இருக்கு. By Jovis. உங்க பையன் சைக்கிள் ரொம்ப 2 நாள் இங்கதான் கிடக்குது. யார் முதல்ல பார்த்தது? நான் தான் 2 நாள் கேட்டை திறந்து வரும்போது இங்க சைக்கிள் நினைச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் பையன் பக்கத்துல இருக்க பாலாஜி எலக்ட்ரிக்கலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையா போனான். அன்னைக்கு சைக்கிள் எடுத்துட்டு போனா, அதோட 2 நாளா சைக்கிளை காணும், என் பையனையும் காணும். எனக்கு தெரிஞ்சு என் பையனை யாரோ கடத்திருக்காங்க. நல்லா தெரியுது. எப்படியாவது இந்த கடை கண்டுபிடிக்கணும். இந்த கேஸை நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும். வாங்க. 2 நாள் முன்னாடி டிஎஸ்பி பிரபாகரனோட பையன் தொலைஞ்சிருக்கான். அவன் எப்படிதான் இருப்பான் பாக்க. 2 நாள் முன்னாடி டிஎஸ்பி பிரபாகரனோட பையன் இங்க வந்திருக்கான். அவன் பொருள் அங்க வந்திருக்கான். அவன் வந்து 2 நாளா மிஸ்ஸிங். இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தான் டிஎஸ்பி பிரபாகரனோட பையன். இவனை பத்தி எல்லா ஸ்டேஷன்லயும் நீங்க புகார் கொடுங்க. இங்க சென்னை, தமிழ்நாடு எல்லாம் இங்க இருக்க எல்லாத்துலயும் நீங்க இது பண்ணுங்க. 2 வாரம் முன்னாடிதான் வந்து இந்த கடையில நிறைய பொருள் வாங்கியிருக்கான். அதே மாதிரி இன்னைக்கும் அதே அந்த அந்த கான்செப்ட்ல தான் இங்க வந்திருக்கான். ஆனா 2 நாளா காணும். ஹார்ட்வேர் கடை மேல டவுட் இருக்கு. நீ அந்த ஹார்ட்வேர் கடைக்காரனை போய் இங்க கூட்டிட்டு வா. நம்ம செல்ல வச்சு பாத்துக்கலாம். உனக்கு தெரியுமா? உனக்கு எதுவுமே தெரியாது சார். என் மேல செட்டிங் பண்ணாதீங்க சார். கடைக்கு வரவன் தானே. இவனை எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? சார் யார் சார் டிஎஸ்பி சில்ட்ரன்? தெரியாது சார். தெரியாது? சத்தியமா தெரியாது உனக்கு? தெரியாது சார். உன் கண்ணுல நடிப்பை பாக்குறேன் சார். தெரியாது சார். உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. நீ 2 நாள் என் கூடயே இரு. இந்த கேஸ் முடியறதுக்கு நீ என் கூடயே தான் இருந்தானோ. வேற வழி இல்லை. உனக்கு வேற யாரு மேல சந்தேகமா இருக்கு? சார் பக்கத்து 2 கடைக்கு மேல சந்தேகமா இருக்கும். டெய்லியும் போவோம் சார். அப்படியா? எஸ் சார். கூட வா. அந்த கடையை நம்ம போயிட்டு இது பார்க்கலாம். இவனை எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்துருக்கேன் சார். எங்க? 2 நாளைக்கு முன்னாடி கூட அவன் வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு? 2 குச்சி மிட்டாயை 2 பப்பரம் மிட்டாயை வாங்கினாரு. அது அவரு போயிட்டாரா? ஆமா. அவரு அப்படியா? அந்த கடைக்காரோட கடை மூடி இருக்கு. அப்படியா? சரி, அவன் வீட்டுக்கே போய் பார்த்துலாம். ஓகே போலாம். பாத்துருக்கேன் சார். இவரு தினமும் எந்த தேதி சொன்னீங்க? 28. 28ஆ? அன்னைக்கு இவரு ஒரு வீட்டுல உட்காந்து யாருக்கோ சூனிய வேணும்ட்டு மந்திரிச்சிருந்தாரு. உங்க வீட்டுல இருந்து என்ன பொருள் வாங்கி போனாரு? முட்டை, எலுமிச்சை பழம், மிளகா, குங்குமம் எல்லாம் வாங்கி போனாரு. உங்க ஏரியாலேயே பெரிய மந்திரவாதி யாரு? இந்த பையன் தான். இந்த பையனா? டிஎஸ்பி பையன் மந்திரவாதியா? நம்ம முடியல.